Hello students, welcome to C programming series. அடுத்து நம்ம பார்க்க போற program. So print numbers from A to B except multiples of n. So இந்த problem statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா first A and B னு ஒரு ரெண்டு நம்பரை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் n னு ஒரு நம்பரை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இன்க்ளூடிங் A அந்த நம்பர்லேருந்து இன்க்ளூடிங் B அந்த நம்பர் வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்க எண்ணால் டிவைட் ஆகலை அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, பி வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட வேல்யூ 5. ஸோ அப்போ என்ன பண்ணால் 3லேருந்து 20 வரைக்கும் 5ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எல்லாமே பிரிண்ட் பண்ணணும், இன்க்ளூசிவ் 3 and 20. ஸோ 3 and 20க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் 5ல் டிவைட் ஆகாத நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வர நம்பர்ஸ் வந்து 3, 4, 5 வராது, 6, 7, 8, 10 வராது, அது மாதிரி 15 வராது, 20 வராது. ஸோ அதை வந்து நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஃபார் லூப் ப்ளஸ் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது லூப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதோட பர்பஸ் என்னென்னா, ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ரிமைனிங் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். இதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட நேச்சர். இதே வந்து பிரேக்காக இருந்துச்சுன்னா, ஃபார் லூப்புக்குள்ளே பிரேக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா இன்னர்மோஸ்ட் ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். பட் ஆனால் கண்டினியூ என்ன பண்ணால் ரிமைனிங் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்ம லாஜிக்கில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எந்தெந்த நம்பர்லாம் பிரிண்ட் பண்ண ஆசைப்படுறோமோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டினியூவுக்கு அடுத்ததாக கொடுத்துடணும். ஸோ அப்போ வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன், ஸோ ஒரு நம்பரை 5ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மாடுலோ போட்டு இந்த என்ன நம்பரோ அந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிளில் 5. ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா திங்க் பட் அந்த நம்பர் வந்து 5ல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். மற்ற எல்லா நம்பருக்கும் 5ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எல்லாத்துக்கும் கண்டினியூ வந்து என்கவுண்டர் ஆகாது. அப்போ அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு அந்த ஐயோட கரண்ட் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு அடிஷ்னலாக எந்த ஹெடர் ஃபைல்ஸும் தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் ஹெடர் ஃபைல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு தேவையான வேரியபிள் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்புட்டில் 3 வேரியபிள்ஸ். ஒன்று வந்து ஏ, அதுவும் இன்டிஜர், பியும் இன்டிஜர், n இன்டிஜர். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐ வேரியபிள் வேணும். ஸோ ஐ போட்டுக்கலாம். ஸோ அந்த 3 நம்பர் இன்புட் வாங்கிக்கலாம். ஸ்கேன்எஃப் நீங்கள் மொத்தமாக ஒரே லைன்லேயே வாங்கலாம், இல்லை தனித்தனியாக ஏபிஎன்ன வாங்கிக்கலாம். ஸ்கேன்எஃப் ஏ, ஸ்கேன்எஃப் இன்டிஜர்னால நான் %d கொடுக்குறேன், பி, ஸ்கேன்எஃப் %d, %n. ஸோ ஃபார் லூப் வந்து சிம்பிள் தான். நமக்கு வந்து சொல்லிட்டாங்க இன்க்ளூசிவ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஐயோட வேல்யூ ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் டில் i is less than or equal to b வரைக்கும் ஐயை வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு மெயினான கண்டிஷன் வரப்போகுது. என்ன கண்டிஷன்னா, ஸோ நான் இப்போ கரண்டாக வச்சுருக்கிற ஐ வேல்யூ ஐ தான் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 to 20 கொடுத்தாங்கன்னா நம்ம ஐன்ற வேரியபிள் தான் அந்த 3லேருந்து 20 வரைக்கும் இருக்க வேல்யூவை 1 by 1 ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ நம்ம ஐயை மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ ஐ மாடுலோ தேர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதான் வந்து அந்த நம்பர் தான் நாட் டிவிசிபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஐ மாடுலோ n மேட்சிங் வித் 0. ஸோ மாடுலோ நத்திங் பட் ரிமைண்டர் ஆஃப்டர் டிவிஷன். ஸோ ரிமைண்டர் ஆஃப்டர் டிவிஷன் 0 வந்தால் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை தட் n நம்பர். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ என்ன பண்ணால் அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா printf. ஸோ அப்படி
விசிபிள் ஆகலைன்னா அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பர்சன்டேஜ் டி ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஏன்னா இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் வருது. ஸோ இப்போ பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக முடித்தோடனே ரிட்டர்ன் 0. இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து நார்மல் ஃபார் லூப்பும் ப்ளஸ் ஒரு கண்டினியூன்ற லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம எல்லா டிஸ்கஷன் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 100க்குள்ளே 4ல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 2லேருந்து 4ல் டிவைட் ஆகும். அதனால் அது ஸ்கிப் ஆகிடும். எங்கே ஸ்கிப் ஆகுதுன்னா இங்கே ஸ்கிப் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து 12ன்னு வரும்போது ஸோ 12 மாடுலோ 4ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 மேட்ச் ஆயிடுச்சா. ஸோ 12 4ல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் கிடையாது. ஸோ ரிமைண்டர் 0 தான். ஸோ 0 ஈக்குவல் டு 0 மேட்ச் ஆயிடுச்சா. மேட்ச் ஆனோடனே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ கண்டினியூ பார்த்தோன்னே இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது 13 ஆகிடும். ஸோ 13 மாடுலோ 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0. 13 மாடுலோ 4 போடும்போது 1 வரும். 1 ஈக்குவல் டு 0 பார்க்கும். இல்லை அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 13 பிரிண்ட் ஆகிடும். ஸோ லைக் வைஸ் 14, 15 பிரிண்ட் ஆகும். 16 வரும்போது சேம் லாஜிக் தான். 16 மாடுலோ 4 வந்து 0 ஆகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். ரிமைனிங் எல்லா ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு நார்மல் ஃபார் லூப் மட்டும் தெரிஞ்சாலும் போதும். எக்ஸ்ட்ராவாக இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.